بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: تنكح المرأة لأربعة: لمالها وحسبها وجمالها ولدينها. فانظر بذات الدين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா மனித சமூகம் பெருக வேண்டும் என்பதற்காக அவன் அழகிய முறையில் ஏற்பாடு செய்து தந்ததுதான் திருமணம் என்ற உறவு. திருமணம் என்ற உறவு என்பது மிகவும் உன்னதமானது. திருமணத்தின் மூலமாக இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு கண்ணியமான இபாதத்தாக திருமணத்தை இஸ்லாமிய மார்க்கம் கருதுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் என்பது அவர்கள் தேவைகளை பொறுத்து மார்க்கத்திலே அதற்கும் அனுமதி தரப்பட்டிருக்கிறது. ஃபன்கிஹு மா தாப லகும் மினன் நிஸா, நீங்கள் பெண்களில் உங்கள் மனதுக்கேற்றவர்களை மணந்து கொள்ளுங்கள். மஸ்னா வ சுலாஸ வ ருபா, 2 மனைவியாக, 3 மனைவியாக, 4 மனைவியாக அல்லாஹு தஆலா திருமணத்தில் ஒரு வரமுறையை இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறார். அறியாமை காலத்தில் நபி அவர்கள் வருகைக்கு முன்பு ஒரு ஆண் 10, 15, 20, 30 அப்படின்னு திருமணம் முடிச்சுக்குவான். ஒரே நேரத்துல 30 மனைவி, 20 மனைவி, மனைவிக்கு கணக்கு இல்லை. இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கிற அவசியமும் இல்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி எக்கச்சக்கமா கல்யாணம் முடிச்சிருந்தான். அல்லாஹ் அதையெல்லாம் ஒரு வரமுறைக்குள்ள கொண்டு வரணும் முடிவு செஞ்சுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குனா, ஒரு ஆண் ஒரே நேரத்துல 2, 3, 4 இது வரைக்கும் பண்ணிக்கலாம். அதாவது பலதார மனம் என்பது இஸ்லாமிய பார்வையில் அது அனுமதி தரப்பட்டு இருக்கிறதே தவிர அது செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஒண்ணுக்கு மேற்பட்ட மனைவியோடு ஒரு ஆண் பெண் வாழலாமான்னு கேட்டா வாழலாம். அவசியமா இல்லை. அதுவும் கூட குர்ஆன் சொல்லுது. அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணம் முடிக்க நீ ஆசைப்பட்டேன்னு சொன்னா அந்த 2 மனைவிக்கு மத்தியில அல்லது 3 மனைவிக்கு மத்தியில அல்லது அந்த 4 மனைவிக்கு மத்தியில நீதி நேர்மையோட நடக்கணும். நீதி நேர்மை உனக்கு நடக்க முடியாதுன்னு நீ முடிவு பண்ணா ஒண்ணு போது உனக்கு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்லுவதை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு ஒரு செய்தி சொன்னார். புகாரியிலும் முஸ்லிமிலும் நசாயிலும் நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. அதாவது துன்கிஹல் மர்அத்து லிஅர்பஈன், ஒரு பொம்பளை பிள்ளைய 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறது. அதுல ஏதாவது ஒரு காரணம். லி மாலிஹா, ஒரு பணக்காரியா இருப்பா,
பணக்கார வீட்டுல பெரிய லெவல்ல இருக்காங்க, அந்த வீட்டுல பொண்ணு கட்டுனா இவர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு காசை முன்னு வச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றவங்க உண்டு. அதே போல வலி ஹிஸ்பிஹா, அந்த பெண்ணுடைய பாரம்பரியத்திற்காக பெரிய குடும்பம், கண்ணியமான குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பம், இப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு குடும்ப பாரம்பரியத்திற்காக கல்யாணம் பண்ணுவதும் உண்டு. ஜமாலிஹா, பெண்ணுடைய அழகை பார்த்து எதுவும் வேணாம், இவ்வளவு அழகா இருக்கா கல்யாணம் பண்ணு, புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நிறைய பேரு இந்த அழகை தான் பாக்குறாங்க. அப்ப அழகுக்காகவும் பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். மார்க்க பற்றுக்காகவும் திருமணம் முடிக்கப்படுகிறாள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் 4 காரணம் சொன்னாங்க. நாம கல்யாணம் முடிக்கிறோமே, இந்த 4 காரணத்துல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த காரணம் இல்லாமல யாரும் கல்யாணம் முடிக்கிறது இல்லை. ஒரு பெண் பார்க்கிறோம், நம்ம வீட்டுல பார்க்கும் பொழுது மகனுக்கு மகளுக்கு இப்படி ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கும் பொழுது நாம என்ன பண்றோம்? இந்த 4 காரணம் இருக்கும். காசு பணம் இருக்கா சரி, அல்லது அழகா இருக்காளா சரி, அல்லது மார்க்க பற்று அல்லாஹ் ரசூலுடைய ஞானம் இருக்கா சரி, இல்ல குடும்ப பாரம்பரியம், இந்த 4க்குள்ள நாம வந்துருவோங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட அந்த நபி மொழியை சொல்லி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலகார மனத்தை செய்து காட்டினார்கள். அதே போல சமுதாயத்திற்கு எப்படி வழி நடத்திக்கணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் நமக்கு கத்துக் கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது நம்மள போல கல்யாணம் முடிச்சது ஒண்ணுதாங்க. நம்மளை போல கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டி எல்லாத்தையும் போல வாழணும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த எண்ணத்துல கல்யாணம் முடிச்சது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றே ஒன்று, அது கதீஜா அம்மாவை மட்டும்தான். அதனால தானோ என்னவோ தெரியல, கதீஜா அம்மா மூலமாகத்தான் பிள்ளைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பிள்ளைகளும், அதாவது இப்ராஹிம் ரலியல்லாஹு தவிர, அவர் கூட பூமியில இல்லை, அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர். ஆனா அதை தவிர நபி அவர்கள் 11 திருமணம் முடித்தாலும் கூட நபி அவர்களுடைய முதல் திருமணம் கதீஜா அம்மாவோடு நம்மை போல கல்யாணம் பண்ணணும், பிள்ளை குட்டி பேசணும்னு வாழ்ந்தாங்க. அந்த ஒரு திருமணம் தான் நம்மை போல. பிறகு இருக்கக்கூடிய 10 திருமணத்திற்கு 10 காரணங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம்னா கல்யாணம்னா என்னங்க, எதுக்கு? காமத்துக்கு அந்த காம ஆசைய மனைவி மூலமாக தீர்த்து கொள்ள அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கல்யாணத்தை சுத்தி அதுக்குள்ளேதான் நாம நினைக்கிறோம். கல்யாணமா, இந்த வயசுல இவருக்கு எதுக்கு கல்யாணம், இவருக்கு எல்லாம் முடியுமா, அசிங்கம் இல்லையா, தப்பு இல்லையா, தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்ட்டு தப்பான நிலைப்பாட்டுல ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டினோடனே கல்யாணம் பண்ண அவர் நம்ம தப்பா நினைக்கிறோம். மார்க்கத்தினுடைய பார்வையில் இது முதல் தப்பான எண்ணம். ஒருத்தர் ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணம் முடிக்கிறாருன்னு வைக்கிறேன், அவர்கிட்ட போய் விருப்பம்னா கேட்கலாம் என்ன காரணம்னு சொல்லிட்டு. அதை தாண்டி நாமளா விமர்சனம் செய்யக்கூடாது. என்னென்னோ தேவைகள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை கொஞ்சம் உத்து பாருங்களேன். சௌதா அம்மாவை ஏன் கல்யாணம் பண்ணாங்க? கதீஜா அம்மாவுடைய வஃபாத்திற்கு பிறகு, அதாவது கதீஜா அம்மா வஃபாத் ஆகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50க்கும் மேற்பட்ட வயசு, 50க்கும் மேற்பட்ட வயசுல வந்தாச்சு. வந்த பிறகு சௌதா அம்மாவை 2வது கல்யாணம் பண்ணாங்க. அதுவும் கூட ரசூலுல்லாஹ்வா போய் விரும்பி சௌதா அம்மாவாட்ட பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணல. அவங்கள சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, கதீஜா அம்மா சின்ன பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களே, இந்த பிள்ளையெல்லாம் வளர்த்து ஆளாக்கணுமே, நீங்க மட்டும் எப்படி சிரமப்பட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறீங்களே, ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, இதோ சௌதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட உங்களுக்காக நாங்க போய் பொண்ணு பேசுறோம் அப்படின்னு இந்த குழந்தைகளை வளர்க்கிறதுக்காகத்தான் சௌதா அம்மாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடித்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது. ஆயிஷா அம்மா கல்யாணம் முடிச்சாங்க. ஏன்? அதுக்கு ஒரு காரணம், அபூதாவில் எப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சின்ன பிள்ளைங்க விளையாண்டா ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளை மாதிரியே மாறிடுவாங்க, முந்திக்கிட்டு போய் சலாம் சொல்லுவாங்க. எந்த பிள்ளை தெருவுலையோ வீட்டுலயோ விளையாடுறாங்கன்னு வைக்கிறேன், ரசூலுல்லாஹ் முந்தி சலாம் சொல்லுவாங்க. இந்த பண்பு சுன்னத்து இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. தாம் பிள்ளையா இருந்தாலும் முந்தி சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லணும். தாம் பேர பிள்ளையா இருந்தாலும் நாம முந்தி சலாம் சொல்லணும். நீ எனக்கு சலாம் சொல்லு, அத்தாவுக்கு சலாம் சொல்லு, தாதாவுக்கு சலாம் சொல்லு, பாட்டனுக்கு சலாம் சொல்லு சொல்லி கொடுக்குறோம். அப்படி இல்லை, நாம சொல்லிட்டா பிள்ளை தானா சொல்லும். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. ரசூலுல்லாஹ் எந்த பிள்ளையும் முந்திக்கிட்டு சலாம் சொல்லுவாங்க. அபூதாவுதுங்கிற ஹதீஸ் கிதாபுல சிறுவர்களுக்கு சலாம் சொல்றதுங்கிற பாடத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் முந்தி சொன்னார்கள்னு ஹதீஸ் இருக்கு.
ரசூலுல்லாஹ் முந்தி சொன்னார்கள். இந்த மாதிரி குழந்தைகளை கண்ட ரொம்ப பிரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப ஆயிஷா அம்மா சின்ன பிள்ளை, ஆயிஷா அம்மா சின்ன பிள்ளை. ஆயிஷா அம்மாவே சொல்றாங்க, என் வீட்டு அலமாரியில சின்ன சின்ன பொம்மை எல்லாம் வச்சு நான் விளையாடுவேன். அந்த 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 பொம்மைக்கு அந்த அலமாரியில ஒரு தெரசியில தொங்க விட்டுருந்தேன். காத்து அடிச்ச உடனே அலமாரி அந்த அந்த தெரசியில விலகுச்சு. விலகுன உடனே குட்டி குட்டி பொம்மையான அடுக்கி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல இந்த சின்ன பிள்ளை இருக்கிற வீடுகள்ல பாத்தீங்கன்னா அலமாரி கூட அவன் தான் அடுக்கி வச்சிருப்பான். கார் அடுக்கி வச்சிருப்பான், பொம்மை அடுக்கி வச்சிருப்பான், என்னென்னமெல்லாம் அடுக்கி வச்சு அதோட பேசி விளையாடிட்டு இருப்பான். அதோட என்டர்டைன்மெண்ட். அப்ப அப்படி ஆயிஷா அம்மா அந்த வயசுல இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஆயிஷா அம்மாவுடைய அந்த குதிரை இருக்கிற அந்த அந்த விளையாட்டு பொம்மையில பாக்குறாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, அம்மா ஹாதா யா ஆயிஷா, என்ன நிறைய என்னென்னமெல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க. என்ன வச்சிருக்கிறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, விளையாடுற குதிரையா வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்டாங்க, ஃபரஜுல் லஹா ஜனாஹானி, ஏதோ ஒரு குதிரைக்கு ரெக்கையெல்லாம் இருக்கேம்மா. என்ன குதிரைக்கு ரெக்கை இருக்கா? குதிரைக்கு ரெக்கை பெருசா கிடையாது. அப்படி ஒரு குதிரை அந்த அந்த அம்மா வச்சு விளையாடுறாங்க. 2 ரெக்கை இருக்கிற மாதிரி ஒரு குதிரை. ரசூல் ஆச்சரியமா கேட்டாங்க, ஃபரசுல் லஹு ஜனாஹானி, என்னமோ ஒரு குதிரை இருக்கு அதுக்கு 2 ரெக்கை இருக்குது என்ன அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க. ஆயிஷா அம்மா உடனே சொன்னாங்க, அம்மா சமைத்த அண்ணலிய சுலைமான், சுலைமான அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? சின்ன பிள்ளை யார்கிட்ட பேசுறதுலாம் இல்ல, துணிவா பேசுறாங்க அந்த அம்மா. சின்ன பிள்ளை துணிவா பேசுறாங்க. எப்படி? அண்ணலி சுலைமான் கைலல்லாஹா அஜ்னிஹத்தும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறை தூதர் இருந்தாரு. அந்த தூதருக்கு இறை தூதருக்கு அல்லாஹ் ஒரு குதிரை தந்திருந்தான். அந்த குதிரைக்கு 2 ரெக்கை இருந்துச்சுன்னு வரலாறு இருக்கு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு துணிச்சலா கேட்டாங்க ஆயிஷா அம்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்று நபி மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா அம்மாட்ட உண்மையாகவே உலகத்திலேயே குதிரைக்கு ரெக்கை இல்லை, ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குதிரைக்கு ரெக்கை இருந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குதிரைக்கு அல்லாஹ் ரெக்கையை தந்திருந்தான் அப்படின்னு ஆதாரபூர்வமான இமாம் இப்னு கஸீர் தன்னுடைய அல் பிதாயா வன் நிஹாயாவில் செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ வரலாறு கூட சின்ன வயசுல ஆயிஷா அம்மா தெரிந்து வச்சிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா ரொம்ப பெரிய புத்திசாலி. அன்னைக்கு இருந்த பெண்கள்லயே துணிச்சல். ரசூலுல்லாஹ்ட்ட நேருக்கு நேரா நின்று அழகா செய்திகளை சொல்லி எடுத்து வாங்குறது ஆயிஷா அம்மாவுடைய துணிச்சலை கூட யாருக்கும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய 11 மனைவிமார்கள் யாரும் நேருக்கு நேரா நின்று பேச மாட்டாங்க. ஆயிஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மா கூட நேரா நின்று எல்லாம் பேச மாட்டாங்க. ஆயிஷா அம்மா நேரா நின்று பேசுவாங்க. இது தப்பல்ல, அது ஒரு வகையான துணிச்சல், அது ஒரு வகையான ஒரு துணிவு, அது ஒரு வகையான புத்திசாலித்தனம். இந்த புத்திசாலித்தனமும் இந்த துணிச்சலுக்காக மட்டும்தான் ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கல்யாணம் செய்தார், திருமணம் முடித்தார். இந்த ஒண்ணே உனக்கு அது புத்திசாலித்தனம் ஆயிஷாட்ட இருக்கு அப்படின்னு அல்லாவே கல்யாணம் முடிச்சு வச்சாங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புத்திசாலித்தனத்திற்கு ஆயிஷா அம்மாவை மனமுடித்து தரப்பட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பாருங்க. இப்படியாக ஒவ்வொரு மனைவிமார்களை கல்யாணம் பண்றதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணம் இருந்ததே தவிர காமம் காரணம் அல்ல. ஏன்னா காமம் தான் காரணமா இருந்துச்சுன்னா வயசு பிள்ளையில கல்யாணம் பண்ணணும். 18 வயசுக்குள்ள 20 வயசுக்குள்ள அன்னைக்கு அரபுலத்துல எல்லாம் இருந்தாங்களா? எக்கச்சக்கமான உலக அழகிகளாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க ரசூலுல்லாஹ் தேடி தேடி கல்யாணம் பண்ணல. ஏன் காரணம் கேட்டா அவங்களுக்கு காமம் முக்கியம் அல்ல, அதையும் தாண்டியது அவர்களுடைய பலதார மனத்தினுடைய தேவை இருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்போ ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறாருன்னா 2ஆம் தாரமா அல்லது மனைவி இறந்து போய் ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறாருன்னா அவர் காம பித்து குடிச்சவரு அப்படின்னு தப்பா பேசக்கூடாது. அதே போல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு புருஷன் தலாக்கு விட்டுட்டான் அல்லது புருஷன் மௌத்தா போயிட்டான் அல்லது புருஷன் எங்கேயோ ஓடி போயிட்டான் அப்படின்னு 2வது ஒரு கல்யாணம் அந்த பெண் பண்றான்னா அவரை உடல் இச்சை உள்ளவ அப்படின்னு ஒரு தப்பான எண்ணத்துக்கு போகக்கூடாது. இன்னைக்கு பல இடங்கள்ல இதுதான் பேசுறாங்க. இது மிகப்பெரிய மோசமான எண்ணம். அது விடுபடணும் மார்க்கம் சொல்லி கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் தான் கல்யாணத்தை பத்தி சொன்னாங்களா இல்லையா? காசுக்காக, குடும்ப பாரம்பரியத்திற்கு, இறையச்சத்திற்காக இதுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இதுவாக அந்த கல்யாணத்தின் காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நாம விளங்கி வச்சிருக்கோம். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி பொறுப்புல இருக்கிறாங்க. நாட்டை கட்டி ஆளும் பிரம்மாண்டமான ஒரு ஆளுமை. அப்படிப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஆளுமை
தன் மகன் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எங்க போய் பொண்ணு எடுத்தாங்க தெரியுங்களா? நைட்ல, இரவு நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு நகர்வலம் வருவார். மக்களுடைய குறை நிறையை தெரிந்து கொள்ள வருவார். குறை நிறைய தெரிந்து கொள்ள வரும் பொழுது ஒரு வீட்டுல சின்ன சப்தம் கேட்குது. என்ன சப்தம்னு கேட்டா, அதாவது அவங்க குடும்பத்துல வேலை என்னன்னா பால் பீச்சி விற்கிறது தான் வேலை. ஒட்டகத்துல ஆட்டுல பாலை பீச்சி வியாபாரம் பார்க்கறது வேலை. அப்படி பாலை பீச்சிட்டு அம்மா சொல்றா, கொஞ்சம் தண்ணியை கலந்து வித்தா மக்களுக்கு தெரியாது, நமக்கு கூட லாபம் கிடைக்கும், காசு கிடைக்கும்னு அம்மா சொல்றா. மகள் சொல்றாங்க, இல்ல, பால்ல தண்ணியை கலந்து கலப்படம் பண்ற வியாபாரம் மார்க்க ரீதியாக ஹராம். நமது ஜனாதிபதி அதை தடை செய்திருக்கிறார்கள், பாவம் என்று போதிக்கிறார்கள். அதனால அம்மா அந்த தப்பை செய்யக்கூடாது, கலப்படம் பண்ணக்கூடாது. ஜனாதிபதி நமக்காக வேண்டிய பொறுப்புல இருக்காரு. அவர் சொல்றத நாம பேச்ச கேட்கணுமா இல்லையா? நாளைக்கு அல்லாட்ட போய் பதில் சொல்லணுமா இல்லையா? என்னால இப்படி செய்ய முடியாது, உங்களை செய்யவும் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. உமர் காது கொடுத்து ரெண்டையுமே கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு போயிட்டான். போன உடனே மறுநாள் காலையில பிள்ளைகளை பூரா கூப்பிட்டாங்க, ஆம்பளை பிள்ளைகளை பூரா, எப்பா யாருக்காவது கல்யாணம் முடிக்க ஆசை இருக்கா அப்படின்னு. என்ன விசேஷம்? இல்லப்பா, நான் ஒரு பெண்ணை முடிவு பண்ணி வச்சிருக்கேன், அவளை கல்யாணம் பண்ணா சிறப்பா இருக்கும். உடனே ஆசிம் இருந்தார், நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டார். நேரம் ஆசிம் ரலியல்லாஹு கூட்டிட்டு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு கூட்டிட்டு போய், அந்த அம்மா பேரு பாத்திமா, அந்த அம்மாட்ட என்ன ஏது அது இது எல்லாம் பேசி, அவங்களுக்கு தலகால புரியல. ஜனாதிபதியே பொண்ணு கேட்டு வராரே தான் மகனுக்கு, நாட்டினுடைய ஜனாதிபதி பெருங்கொண்ட ஆளுமை வருதுல, யாரு மறுப்பா? உடனே அங்க நிக்காக நடக்குது. நிக்காக நடத்த முடிக்க வைக்கப்பட்டது. இந்த ஆசிம் ரலியல்லாஹுக்கும் பாத்திமா அம்மாவுக்கும் பிறந்தவர் தான் பிற்காலத்துல 4வது கலீஃபா 5வது கலீஃபான்னு சொல்றோமே உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ், அந்த பரம்பரையில இருந்து வந்தவர் தான். அப்ப உமர் ரலியல்லாஹு ஒரு பொண்ணு எடுக்க என்ன முடிவு செய்கிறாங்கன்னு கேட்டா, இறையச்சத்தை பார்க்கிறார்கள். தக்குவா இருக்குதா? தக்குவா இருந்துச்சுன்னா அவள்கிட்ட அழகு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவள்கிட்ட காசு பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவள்கிட்ட பாரம்பரியம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவளை எந்த நிலையில இருந்தாலும் தக்குவா ஒண்ணு இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளை கல்யாணம் பண்றதுக்கு அதுதான் தகுதி அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு இணங்க உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகனுக்கு எடுத்த பெண் தக்குவாவை முன்னிறுத்தி எடுத்தார்கள் என்று பாருங்க. அதே போல பாரம்பரியத்துக்காகவும் கல்யாணம் முடிக்கலாம். உமர் ரலியல்லாஹு முடிச்சாங்களே, உமர் ரலியல்லாஹு முடிச்சாங்கன்னு வருது. அதாவது தஃசீர் இப்னு கஸீர், தபரானி, இப்படி எல்லா நூல்கள்ல இந்த செய்தி ஆதாரப்பூர்வமானது அப்படின்னு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சியில இருக்கும் பொழுது அவங்கள விட வயசு சின்னவர் தான் யாரு? அலி ரலியல்லாஹு. அவருடைய மகன், அதாவது அலி ரலியல்லாஹுக்கும் பாத்திமா அம்மாவுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. ரசூலுல்லாஹ் மௌத்தா போறதுக்கு முன்னாடி இந்த அம்மா பிறந்துட்டாங்க. அதாவது உம்மு குல்சும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த அம்மா பிறந்துட்டாங்க. அந்த அம்மாவை போய் உமர் ரலியல்லாஹு கொண்டு கேட்டாங்க. இவரோ கிழடு பெற்றிருந்தவர், அவங்களோட சின்ன பிள்ளை. எப்படி? இவங்கள கிழடு பெற்றின வயசு, அதுவும் சின்ன பிள்ளை. பொண்ணு கேட்கும் பொழுது ஒரு காரணத்தை சொல்லிதான் பொண்ணு கேட்டாங்க. ஒரே ஒரு ஹதீஸ் அங்க நினைவுபடுத்துறாங்க. அதாவது குல்லு சபபின் வ நஸபன் ஃபஇன்னஹு முன்கதிஉன் யௌமுல் கியாமா, நாளை மறுமை நாளிலே உறவுகளும் பந்தங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு போகும். எந்த உறவும் எந்த பந்தமும் நாளைக்கு பலன் தராது. இல்லா சபபி வ நஸபி, என்னுடைய உறவு என்னுடைய பந்தம் அப்படி அல்ல. நாளைக்கு மறுமையிலும் நபியவர்களின் உறவும் பந்தமும் அது உடையவர்களுக்கு பலனை தரும் என்று நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து பொண்ணை கல்யாணம் முடிச்சு மருமகனா உறவுக்காரனா நான் ஆக விரும்புறேன். வேற காரணம் எனக்கு ஒண்ணும் இல்லை. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கிறாங்க, அதுதான் உங்க மகன் உம்மு குல்சும். அந்த அம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் உங்களுக்கு மருமையன். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்குள்ள நானும் ஒரு ஆள ஆயிட்டேன். கியாமத் நாள்ல உறவுகள் உண்மையான உறவு நபியின் உறவு, நபியை முடிச்சுக்கிட்டே சொர்க்கம் போயிடும். எவ்வளவு பெரிய உயர்ந்த எண்ணம்! காமத்தினாலே அந்த எண்ணம் பெறவில்லை. நபியின் குடும்பத்தில் பொண்ணு எடுக்க வேண்டும். நபியின் பாரம்பரியம் ஒரு உயர்வான பாரம்பரியம். நபி அவர்களுடைய பாரம்பரியம் நாளை மறுமையிலே நாளைக்கு பலன் பெறும் பாரம்பரியம். நபி அவர்களுடைய குடும்பத்தில் பெண் எடுப்பது பெரும் பாக்கியம். அது எல்லோருக்கும் அல்லாஹ் தருவதும் கிடையாது. அந்த பாக்கியம் எனக்கு வேணும் தான். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் நான் நேரடியா கல்யாணம் முடிக்க முடியல. பாத்திமா அம்மாவை கல்யாணம் முடிக்க உமர் ரலியல்லாஹு கேட்ட போது ரசூலுல்லாஹ் இல்லைன்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா அலி ரலியல்லாஹு முடிவு பண்ணி வச்சிருந்தான்.
அதன் பிறகு எந்த பிள்ளையும் கல்யாணம் முடிக்கும் பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட்டாங்க. கிடைச்சது ஒரு வாய்ப்பு. உம்மு குல்தூம் ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி கல்யாணம் முடிச்சாச்சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துல ஒரு ஆள் ஆயிடுவோம்ல. இந்த நிலைப்பாட்டில் உமர் கல்யாணம் முடித்து அதன் பிறகு 3 குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள். ஸைத் ரஹிமஹுல்லா, அதே போல அல் அக்பர், ருகையா, இந்த 3 பெண், ஒரு பெண் 2 ஆண்களை பெற்றெடுத்தார்கள் என்பதாக வரலாறு இருக்கிறது. அதாவது நீண்ட பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்களா ஆக வேண்டும் என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அவர்கள் வயதை கூட பார்க்காமல் அவர்கள் நபியினுடைய குடும்பத்தில் ஒருவராக வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக, பாரம்பரியத்திற்காக உமர் ரலியல்லாஹு அவர்கள் கல்யாணம் முடித்தார்கள் என்று பாருங்க. உமர் ரலியல்லாஹு விட அன்னைக்கு உலகத்துல தக்குவா உள்ள ஆளு உண்டா என்ன? அப்படிப்பட்டவங்களே பாரம்பரியத்திற்கு தேவை. அதனாலதான் சில விட இன்னைக்கும் கூட இந்த சையது குடும்பங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை இன்னைக்கு இருக்கிறாங்க. சையது குடும்பம் இன்னைக்கும் உண்டு. அவங்க பெரும்பாலும் சையது குடும்பத்துல தான் பொருளெடுப்பாங்க. வேற காரணமே சொல்ல மாட்டாங்க. நான் சையது குடும்பம், என் மயனுக்கோ அல்லது வேற எங்க குடும்பத்துல யாருக்கோ சையது குடும்பமா பாருன்னு முதல்ல சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் வேற விஷயத்துக்கே வருவாங்க. சையது குடும்பமா இருந்துட்டா பெருசா மற்றவர்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நபியின் பரம்பரையில பெண் எடுப்பதும் பெண் கொடுப்பதுங்கிறது ஒரு பெரிய வாக்கியத்திற்குரியது. கியாமத்து நாள் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு குடும்பம் அந்த வாரிசு வாழையடி வாழையாக இருக்கும். எந்த அளவுன்னு கேட்டா தெளிவான ஹதீஸ் வருது. நாளைக்கு மறுமை நாளில் நெருக்கத்தின் ஒரு நேரத்தில தஜ்ஜால் இறங்கிய பிறகு என் குடும்பத்தில் உள்ள ஒருவரான் எதிர்ப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அவர்தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில உள்ளவர் தானே. ரசூல் அப்படித்தானே சொல்றாங்க. மகதி இன்னைக்கு பல பேர் புறப்பட்டு இருக்கான். ரசூல் அடையாளம் சொன்னாங்க. மகதின்னு ஒருத்தர் வருவாரு, அவர் பேர் முஹம்மத், என் பேரு முஹம்மத், அவங்க அத்தா பேர் அப்துல்லா, ஏன் அத்தா பேர் அப்துல்லா, இப்படின்னு அடையாளம் எல்லாம் சொன்னாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கியாமத்து நாள் வரை நபியினுடைய பரம்பரை இந்த உலகத்தில் வாழும். அவர்கள் சிறந்த பாரம்பரியம் என்பதற்கான அடையாளம். உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க உமர் ரலியல்லாஹு மௌத்தா போன பிறகு, உமர் ரலியல்லாஹுக்கு 1க்கு மேற்பட்ட மனைவி, உமர் ரலியல்லாஹு மௌத்தா போன பிறகு அந்த உமர் ரலியல்லாஹுடைய மனைவிமார்கள் ஒருவரை திருமணம் முடிக்கிறார் இந்த உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. காரணத்தை சொன்னாங்க. அதாவது உமர் ரலியல்லாஹுவை போல நான் வாழ விரும்புகிறேன். உமர் ரலியல்லாஹு இரவில என்ன தொழுவார்கள், எப்படி வணங்குவார்கள், எப்படி இருப்பாரு எனக்கு தெரியாது. ஆனா உமர் மனைவியை கல்யாணம் முடிச்சுட்டா, கல்யாணம் முடிச்ச பிறகு ஒவ்வொரு நேரமும் எப்ப தூங்குவாங்க, எப்படி தூங்குவாங்க, எப்ப தொழுவாங்க, எப்ப திக்ர் செய்வாங்கன்னு கேட்டு கேட்டு நான் இபாதத்து செய்யலாம்ல. இரவு வணக்கத்தை உமர் ரலியல்லாஹு போல நான் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உமர் ரலியல்லாஹுடைய மனைவியை விதவை பெண்ணை கல்யாணம் முடித்தேன் என்பதாக, அதாவது உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. 1க்கு மேற்பட்ட கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் திருமணம் பலரும் என்ன நினைக்கிறோம், கல்யாணம் முடிக்கணும், உடல் இச்சையை தீர்த்துக்கணும், பிள்ளை குட்டியை பெற்று எடுக்கணும், இது ஒண்ணுதான் காரணம். அதுக்கு அடுத்து உள்ள கல்யாணம் அந்த காரணங்கள் பெரும்பாலும் இருக்க, வேற வேற காரணங்கள் ஒண்ணும். அந்த காரணங்களை இந்த சமுதாயம் முதல்ல ஏற்றுக்கணும். ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லைன்னா இப்படியே குழந்தை இல்லாம வாழ்ந்துடலாமா? அந்த கணவரும் முடிவுக்கு வர்றார், இல்ல நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி கல்யாணம் அடுத்து நான் குழந்தை பெற்றுக்குவேன். இந்த அம்மானால குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு நிலை வந்தா அடுத்து ஒரு திருமணம் முடிக்கலாமான்னு கேட்டா தாராளமா முடிக்கலாம். அது மார்க்கம் தடையே சொல்லல. அதுக்கு பேரு காமம் அப்படின்னு சொல்லி அசிங்கமான எண்ணங்களால் அதை மெழுகு பூசி அதை தொடச்சு விடக்கூடாது. அடுத்து குழந்தை தேவைப்படுது. அதே போல கல்யாணம் முடிச்சு சிறு வயசா இருக்கும் போதே மனைவிக்கு ஏதேனும் பெரும் விபத்து வந்து அந்த மனைவியோடு உறவு கொள்ளாத முடியாத நிலை வந்துருச்சுன்னா இவர் இப்படியே இருக்கலாமா? இல்ல, அந்த பெண்ணை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த பெண்ணை திருமணம் முடித்து இவர் தேவைகளை பூர்த்தி கொள்ளலாம். அது மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. இதை இப்படிதான் மார்க்கம் பார்க்க சொல்றதே தவிர, ஆனா இதை விட்டுட்டு 2வது கல்யாணம் எல்லாம் வேண்டாம், அப்பாட்டியா எத்தனை வேணாலும் வச்சுக்க, ஊருக்கு தெரியாம அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல எப்படி வேணாலும் வச்சுக்க. இது எந்த கலாச்சாரம்? இது மேலை நாட்டு கலாச்சாரமாச்சு. மேலை நாடுலதான் பலதார மனத்திற்கு அனுமதி இல்லை. இன்னைக்கும் அமெரிக்காவுடைய சட்டப்பூர்வம் பலதார மனத்துக்கு அனுமதி இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு வருடத்திலும் அமெரிக்காவை பொறுத்தவரை 40 லட்சம் பெண்கள் விபச்சாரத்தில் தொழிலாக துவங்குகிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. அப்போ 1க்கு மேற்பட்ட திருமணம் தவறு, அது காமம், அது அடக்க முடியலையா, அசிங்கமானவன் அப்படி இப்படின்னு ஆணை பெண்ணை பார்த்து பேசுவது என்பது மார்க்கத்துக்கு முரணானது. மார்க்கம் அப்படியெல்லாம் பேசவே கூடாதுன்னு மார்க்கம் சொல்லி கொடுக்குது.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய மேதை, மிகப்பெரிய மேதை. அவங்க கல்யாணம் முடிச்ச நிலை என்ன தெரியுங்களா? கண்ணம் கரையேறு இருக்கிற கருப்பு நிற பெண். அந்த அம்மாவுக்கு பேரு ஃபலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபலாக்னா தத்துவம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஃபலாக் அப்படின்னு ஒரு கல்யாணம் அந்த அந்த அம்மாவை கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்க எவ்வளவு பெரிய மேதை, நீங்க உங்களுக்கு நீங்க கல்யாணம் முடிக்கணும்னா சொல்லுங்க, ஏன் பெண்ணை தரேன் பல பேர் வந்தாங்க. அழகிகளாக கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அழகான பெண்ணா பார்த்து, நல்ல நிறமுள்ள பெண்ணா பார்த்து, நல்ல சொத்து சோழ பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி நாங்க தரோம் வழியே வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ஏன்னா ஃபலாக் போதும், அவள்கிட்ட ஏதோ ஒரு ஃபலாக் இருக்கு அப்படின்னா, அவளிடம் ஒரு தத்துவம் இருக்கு. காரணம் பிறகு சொன்னாங்க, ஃபலாக்ங்கிற அந்த அம்மா கண்ணன் கரேன்னு இருப்பான். அந்த அம்மா மிகப்பெரிய மார்க்க ஞானி, மிகப்பெரிய புத்திசாலி. மார்க்கத்தினுடைய அறிவுகள் அந்த அம்மா இடத்திலே கொட்டி கிடந்தது. மார்க்க அறிவுக்காகவும் புத்திசாலித்தனத்திற்காக மட்டும் பெரும் பெரும் அழகியரை கொண்டு நிப்பாட்டிய போது கூட வேண்டாம் என்று உதறிவிட்டு கருப்பு நிற பெண்ணை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் திருமணம் முடித்தார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறார். அவருடைய மாணவர் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவரு கல்யாணம் முடிச்சது அவ்ராஹு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா பேரு. அந்த அம்மாவுக்கு ஒரு கண்ணு சுருங்கி போய் ஒரு விகாரமா இருக்கும். ரெண்டு கண்ணன் நல்லா இருந்தாலே சில நேரத்துல பார்க்க முடியல இல்லையா? ஒரு கண்ணு சுருங்கி இருந்துச்சுன்னா பார்க்க எப்படி இருக்கும்? அப்போ ஒரு கண்ணு சுருங்கி ஒரு வகையான அளவில்லாத நிலையில அந்த அம்மாவை கல்யாணம் முடிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ அந்த குடும்பத்தார்கள் சொன்னாங்க, ஏங்க இந்த அவரை நீங்க கல்யாணம் பண்றீங்க, அவ தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவ்வளவு அழகா இருக்கும், அவளை கல்யாணம் பண்ணீங்க. வேண்டாம், அவளை விட இவட்ட புத்திசாலித்தனம் இருக்கு, அவளை விட இவட்ட கூடுதல் மார்க்க ஞானம் இருக்கு, அதனால எனக்கு அழகோ அதுவோ இதுவோலாம் தேவையில்லை, புத்திசாலித்தனமும் மார்க்க ஞானமும் இருக்கு, அது போதும் அப்படின்னு சொல்லி இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தனக்கு கல்யாணம் முடிப்பதற்கான காரணங்களை எல்லாம் இவ்வாறு சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல அவர்களின் வழி வந்த இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி மிகப்பெரிய சட்ட மேதை. 4 மதுஹப் தான் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா அன்னைக்கு காலத்துல இவரும் ஒரு மதுஹபை தோற்றுவித்தார். காலப்போக்கில் அது இல்லாம போயிட்டாலும் கூட மிகப்பெரிய சட்ட மேதை, குர்ஆன் ஹதீஸை கரைத்து குடித்தவர். அவர் போய் ஒரு விதவை பெண்ணை தான் கல்யாணம் முடிக்கிறார். அப்ப மக்கள் கேட்டாங்க, மிகப்பெரிய ஞானி, ஒரு கன்னி பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கலாம், அழகியை பார்த்து கல்யாணம் முடிக்கலாம், சொத்து சுகத்தை பார்த்து கல்யாணம் முடிக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உலகத்துல இந்த நாட்டுல நீங்க பிரபலியமான ஒரு மனுஷரு, நீங்க போய் ஒரு விதவை பொண்ணை போய் கல்யாணம் முடிக்கிறீங்களேன்னு கேட்டான். அது ஒரு மட்டரகமா பேசுனா மாதிரி கேட்டான். அப்போ இப்னு ராகவஹி அவர் காரணம் சொன்னாங்க, ஒண்ணும் இல்லை, இமாம் ஷாஃபியுடைய கிதாபு இந்த விதவை பெண்ணிடத்திலே இருக்கிறது, அந்த கிதாபை வாங்கி நான் வாசிக்கணும், அந்த கித்தாபை நான் சொந்தமாக்கிக்கணும், அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்லை. எப்படி ஒரு கித்தாபுக்காக ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய நம் முன்னோர்கள் கல்யாணத்திற்கான தக்க காரணங்களை சொல்கிறார். ஆனா இன்னைக்கு நாம அந்த மனநிலையில அப்படி ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறோமான்னு பாருங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு கடந்துட்டாரு ஒருத்தர் கல்யாணம் பண்றாருன்னு வைங்களேன், அவரை பத்தி எவ்வளவு பேச முடியுமோ அசிங்கமா பேசுறது. இந்த கிழவனுக்கு வேற வேலை இல்லையா, கல்யாணம் முடிச்சாங்க, என்ன பண்ண போறேன், அவ என்ன பண்ற ஏது பண்றாங்க, இவங்களுக்கு பெரிய கவலை கற்பனை. இது எவ்வளவு ஒரு அருவருப்பான நிலைப்பாடு. அதே போல ஒரு பெண்ணு ஒரு 2-3 குழந்தை இருக்குன்னு சொன்னா அடுத்த கல்யாணம் பண்ணோம், அல்லாஹ் அக்பர், அந்த சொந்த பந்தமும் சுத்தி இருக்கிறாலும் பேசுற பேச்சு எவ்வளவு, அதாவது கல்யாணம்னா காமம் மட்டும் இவர்களுடைய நிலைப்பாடு, அதையும் தாண்டியது இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுவது, அதையும் தாண்டியது இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. இமாம் அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்வார், அவங்களே உடல் ரீதியாக பலகீனமான ஆளு, அவங்களே சொல்றாங்க. எந்த அளவுன்னு கேட்டா, என் மனைவி மௌத்தா போயிட்டான்னு வைங்களேன், அவர் சொல்றாரு, எனக்கு 60-70 வயசு ஆன பிறகு மௌத்தா போயிட்டாலும் கூட நான் உடனே கல்யாணம் முடிச்சுக்கிறேன், அடுத்த கல்யாணம். ஏன்னா நான் அல்லாஹ்வை போய் சந்திக்கும் பொழுது ஒரு குடும்பஸ்தனாக தான் சந்திக்க விரும்புகிறேன், மனைவி இல்லாதவனாக அல்லாஹ்வை சந்திக்க கூடாது, கணவன் இல்லாதவனாக அல்லாஹ்வை சந்திக்க கூடாது. யார் சொல்றது? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மிகப்பெரிய சட்டம் ஏது, நபி அவர்களுடைய நெருக்கத்திற்கு உரியவர், நபி அவர்களுடைய வீட்டுக்கு சகஜமாக சென்று வருவதற்கு அதிகாரம் பெற்றவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அடுத்த கல்யாணம் ஒருத்தர் பண்ண முடிவு பண்ணார், அடுத்த கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பெண் முடிவு பண்ணா முடிந்தவரை அவர்கள் ஒத்துழைப்பு தரணும். கல்யாணம் தான் பண்ண போறார், மார்க்கத்துல அனுமதி கொடுத்து தான் பண்றார், ஹராமுக்கு போகலையே, வப்பாட்டி வச்சுக்கலையே, கள்ள தொடர்புல ஒரு பெண்ணு வாழ நினைக்கலையே,
கல்யாணம் தானே பண்ண போறா, அவளை ஊக்கப்படுத்தணுமா இல்லையா? இந்த இடத்துல பெண் இருக்கு, இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்கு, சிறப்பா முடியுங்க, வாழ்க்கை சிறப்பா வாழுங்க, அதுக்கு ஏதுன்னு ஒத்துழைக்கணும்னா நாங்க தர்றோம் அப்படின்னு குடும்பத்தார்களும் சுற்றி இருப்பவர்கள் சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு குறிப்பா நம்ம நாட்டுல அந்த பழக்கம் இருக்குதா? முதல் கல்யாணங்கிறது சகஜம், ரெண்டாவது கல்யாணம் பேசிட்டாலே முடிஞ்சு போச்சு. அவனுக்கு எல்லா வகையான பேரையும் சொல்லி, பொம்பளை பிள்ளைக்கு எல்லா வகையான பேரையும் சொல்லி அசிங்கமா அருவருப்பா அப்படி இப்படி பல வகையான நிலைப்பாட்டுக்கு போறானா இல்லையா மனுஷன்? இது எல்லாமே ஹராமான பேச்சு. இந்த நிலைக்கு வரவே கூடாது. குறிப்பா சொல்ல போனா கல்யாணம் பண்றதுக்கு வயசே கிடையாது. அந்த வயசு வந்த பிறகு அதன் பிறகு வயசே இல்லை. 70 வயசுலயும் கல்யாணம் பண்ணலாம், 80 வயசுலயும் கல்யாணம் பண்ணலாம், 50 வயசுலயும் கல்யாணம் பண்ணலாம், 2 மனைவி மௌத்தா போனாலும் கல்யாணம் பண்ணலாம், 3வது மனைவி வந்தாலும் கல்யாணம் பண்ணலாம். இது எந்த தப்புமே இல்லை. ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா வரலாறுல இப்படி ஒரு அம்மா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த அம்மா முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணாங்க, அவர் போர்ல போய் ஷஹீத் ஆயிட்டாரு. 2வது ஒரு கல்யாணம் பண்ணாங்க, போர்ல போய் ஷஹீத் ஆயிட்டாரு. 3வது ஒரு கல்யாணம் பண்ணாங்க, போர்ல போய் ஷஹீத் ஆயிட்டாரு. 4வது ஒரு கல்யாணம் பண்ணும்போது சொன்னாங்க, அவர் ஷஹீதான பிறகு, எப்பா யாராவது ஷஹீதன் அந்தஸ்தை பெற விரும்பினால் ஆத்திகாவை கல்யாணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அம்மா ஆளாயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆத்திகா அப்படி உண்டா? தந்திரியம் பிடிச்சவன், அவளை கட்டினவன் பூரா செத்துறான், கல்யாணம் பண்ணிடுறாங்க, நீனும் செத்துருவேன். எப்படி நீனும் செத்துருவ கல்யாணம் பண்ண? என்னமோ இவர் மட்டும் ஒண்ணு 500 வருஷத்துக்கு வாழ போற மாதிரி இல்லையா, ஒரு 1000 வருஷத்துக்கு வாழ போற மாதிரி. பல இடங்கள்ல விதவிகள் இப்படிதானே ஒதுக்குறோம், விதவிகள் இப்படிதான் ஒதுக்குறாங்க. இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுங்க, அந்த விபத்துல செத்துட்டானா, வேணாங்க இந்த பொண்ணு வேணும் அப்படிங்கிறான. விதவிய கல்யாணம் பண்றதுல நம்ம சமூகத்தை இன்னைக்கு வரைக்கும் ஆர்வம் இல்லையே. விதவையினாலே முடங்கி கிடக்குற முடிவுக்கு வந்தாச்சே. அதாவது மனைவி மௌத்தா போயிட்டா பாய் புது மாப்பிள்ளை ஆயிடுவார். எப்படி பாய் புதுமை மாப்பிள்ளை ஆகலாம், அது மட்டும் உண்டு. ஆனா ஒரு பெண்ணுடைய கணவன் இழந்து போனால் அவர் 2வது திருமணத்தை பத்தி பேசுறத ஹராம்ன்றான், பேசினாலே தப்புன்றான், யாருமே பேசாத அப்படின்றான். இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும், இவளுக்கு நோய் நோக்காடு வரும், மருந்து மாத்திரை அது இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கணவன் இருந்தாதானே முடியும். உதாரணம் பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு நோய் நோக்காடு வந்துருச்சு, ஒரு கரும்பு தேய்க்கணும், முதுகுல ஏதோ ஒரு இடத்துல தேய்க்கணும். பெத்த பிள்ளைய விட்டு தேய்க்க சொல்ல முடியுமா? தாய தகப்பனை விட்டு தேய்க்க சொல்ல முடியுமா? மனைவினா கூச்சம் இல்லாம அதை தேய்ச்சி விடுன்னு சொல்லலாம், கணவன்னா அதை கூச்சம் இல்லாம அதை தேய்ச்சி விடுன்னு சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி நோய் நோக்காடுகளை சரி செய்வதற்காக நமக்கு ஒரு ஜோடி வேண்டுமா இல்லையா? அது எந்த வயசுல இருந்தா என்ன கிடக்குது, வயசுதான் வித்தியாசங்கிறது இல்லையே. இதையெல்லாம் மனுஷன் முதல்ல விடுவாங்க. மார்க்கம் ஹலால் என்று சொன்னதை ஹராம் என்று சொல்லுவதற்கு உலகத்தில் யாருக்கும் அனுமதி இல்லை, யாருக்கும் அனுமதி இல்லை. அந்த அடிப்படையில் இந்த 2வது திருமணம் என்பதை இப்படிதான் பார்க்கணும். மார்க்க அனுமதி கொடுத்திருக்குது. 2 கல்யாணம் முடிச்சுக்கோ, 3 கல்யாணம் முடிச்சுக்கோ, 4 கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னு ஆண்களை பார்த்து சொல்லுது. ஆனா பெண்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அதாவது நீ திருமணம் முடிப்பதாக இருந்தால் ஒண்ணு, அந்த கணவன் மௌத்தா போயிட்டு அடுத்த கல்யாணம் முடிச்சுக்கலாம், அடுத்த கல்யாணம் முடிச்சுக்கலாம், இப்படி தொடரலாம். ஆனா ஒரே நேரத்துல ஒரு பெண் 2-3 ஆளோட வாழ முடியாது. தமிழ்ல ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, ஒருவனுக்கு ஒருத்தி. இதுவே தப்பு. ஒருவனுக்கு ஒருத்தி இல்ல, ஒருத்திக்குத்தான் ஒருவன். எப்படி ஆணுக்கு பல, பெண்ணுக்கு ஒன்று. இந்த வார்த்தையே முதல்ல தப்பு. ஒருவனுக்குன்னு ஆண் பாலம் முன்னாடி போடக்கூடாது, பெண் பாலத்தை முன்னாடி போடணும். ஒருவனுக்கு ஒருத்தி இல்ல, ஒருத்திக்குத்தான் ஒருவன். இந்த மாதிரிதான் மார்க்கமும் சொல்லி கொடுத்திருக்குது. அந்த அடிப்படையில 2வது திருமணம் அனுமதிக்கப்பட்டதை வல்லோன் அல்லாஹ் தஆலா 2வது திருமணம் மட்டுமல்ல, மார்க்கத்தில் எதையெல்லாம் அனுமதி என்று சொன்னானோ அது அனுமதி கண்ணோட்டத்தோட பார்க்கும் பார்வையில் இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.